உற்றான் மறக்கேன் எருமைக்கும் எம்பெருமானையே உற்றாள் என்று உன்னையே உள்கின்றேன் உணர்ந்து உள்ளத்தாள் என்று பாடி இறைவனிடம் வேண்டி முதலை வாயில் இருந்த சிறுவனையே மீட்டு கொடுத்தார் சுந்தரர். அத்தகைய நிகழ்வுகளை இங்கு வந்துதான் நிகழ்த்தினார். அத்தகைய புகழுடைய ஒரு கோவில்தான் இந்த கோவில். இங்கு வந்து இறைவனை வேண்டுவருக்கு அழியா புகழ் கிடைக்கும் என்பதற்கு சுந்தரரே சாட்சி. இன்றும் அவருடைய புகழ் என்றும் ஓங்கி நிற்கிறது. இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம். திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் இருக்கிற அவினாசி கோவில் தாங்க இது. இங்கே நாங்கள் வந்தப்போ பார்த்தீங்கன்னா காவலிலாம் எடுத்துட்டு மேலக்காலத்தோட ஒரு திருவிழா குளம் இருந்தது. சரி உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு போனோம். முதல்ல நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா இங்கே தூண் இருக்குது. அதாவது என்ன சொல்லுவோம், கொடிமரத்தூண். அதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா சுந்தரருடைய உருவமும் அதுக்கப்புறம் அதுக்கு நேராக இருக்கிற நந்திக்கு பக்கத்தில் 2 முதலை வாயிலிருந்து வர பாலகனுடைய சிற்பமும் இருக்குங்க. இந்த மாதிரி சிற்பம் வந்து நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. இந்த ஒரு நிகழ்வே வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா உண்மையாகவே வந்து அந்த மாதிரி முதலை வாயிலிருந்து சிறுவனை மீட்டார் அப்படின்னு நம்பிக்கைக்குரியதாக ஒரு சாட்சியாக அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, சுந்தரர் எந்த குளத்தில் வந்து தாமரை குளத்திலேருந்து முதலை வாயிலிருந்து சிறுவனை மீட்டாரோ அந்த தாமரை குளமும் இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த கோயிலினுடைய தனி சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இங்கே வந்து இறைவனை நீங்கள் வணங்கிட்டு போனாலே உங்களுக்கு அழியா புகழ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லைங்க, மீண்டும் பிறவாத்தன்மையும் இங்கே வந்து சென்றாலே நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்குற அந்த சிற்பம் வரைபடம் என்னன்னு சொன்னாக்கா சுந்தரர் வந்து முதலை வாயிலிருந்து சிறுவனை மீட்ட காட்சியை தான் வந்து வரைபடமாக வச்சுருக்காங்க. இந்த கோயிலுக்குள்ளே இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அன்னை கருணாம்பிகை அவங்க கோயிலுக்கு பின்னாடி ஒரு தேள் சிற்பம் இருக்கும். அதை வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் பூச்சிக்கடியினால் ஏற்பட்ட பாதிப்புலாம் வந்து நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, சனீஸ்வரனை இங்கே இருக்கிற சனீஸ்வரனை வணங்கினா சனிதோஷ நிவர்த்தியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னு சொன்னாக்கா சோழர் கால கல்வெட்டுக்கள்லாம் இருக்குது. அதிலிருந்து நம்ம வந்து இந்த கோயில் சோழர் காலத்து கோயில் அவர் கட்டினது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியுது. அதோடு மட்டும் இல்லைங்க, பைரவருக்கு வடமாலை சாத்தி நம்ம வேண்டணும் அப்படின்னு சொன்னால் எதிரி பயம்லாம் போகும் அப்படின்றதும் ஒரு ஐதீகமாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் காலையில் 5லேருந்து 1 மணி 4 to 8 தாங்க. அதாவது திருப்பூர் கோயம்புத்தூர் இது பக்கத்தில் தான் இந்த அவினாஷி வந்து இருக்குது. திருப்பூர்லேருந்து 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. பைபாஸில் கோயம்புத்தூர் பைபாஸ் ரோடில் தாங்க இருக்குது. 10 நிமிஷத்துலேயே நம்ம வந்துடலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த கோயிலினுடைய இன்னொரு நிகழ்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இங்கே வந்து அந்த சிறுவனை மீட்கிற நிகழ்ச்சி வந்து திருவிழாவும்போது நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டவங்க. தேரோட்டமும் வந்து புகழ்பெற்றதாக இருக்குது அப்படின்றதும் சொன்னாங்க. இந்த கோயிலுடைய மற்ற டீட்டெயில்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி